உங்களுடைய ஜோதிட ஸ்ரவந்தி. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோல ராகு கேது பயிற்சியும் அதற்கான பலன்களும் தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சிறிய குறிப்பு. இப்ப நீங்க சனி பயிற்சி, குரு பயிற்சி எடுத்தீங்கன்னா கோலாகலமா எல்லா கோவில்லையுமே அதை பெரிய விஷயமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா ராகு கேது பயிற்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம யாரும் கொடுக்கறதே கிடையாது. ஆனால் மிக முக்கியமாக இந்த ராகு கேது பயிற்சி தான் நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மாற்றும். உதாரணத்துக்கு இப்ப ராகு 10ஆம் வீட்டுக்கு போறாரு, 4ஆம் வீட்டுக்கு போறாரு, கேது 11ஆம் வீட்டுக்கு போறாரு, 2ஆம் வீட்டுக்கு போறாருன்னா கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழிலையோ பண விஷயத்திலேயோ ஒரு முடக்கம் ஏற்படும். ஸோ நிறைய வாட்டி என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட ஜாதகம் காமிக்கும் பொழுது தசாபுக்தி நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா எனக்கு ஏன் தெரியல மேடம், எனக்கு இந்த டைம்ல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ராகு கேது பயிற்சி ஒட்டி தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி ஒரு பழமொழியும் இருக்கு. ராகு அப்படின்றவர் கொடுப்பாரு, கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா நிறைய கொடுப்பாரு, ஆனா எடுத்தாருன்னா எல்லாத்தையுமே எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கேது பகவானுக்கும் சொல்லுவாங்க. ஸோ ராகு கேது அப்படின்றது ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த இடத்துல எந்த கட்டத்துல போனாலும் அங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அதற்கான பரிகாரங்கள் நம்ம தான் பார்த்து பண்ணணும். அதனால நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராகு கேது பயிற்சியை ஒட்டி மட்டும் நீங்க எல்லாருமே எந்த ராசி எந்த நட்சத்திரமா இருந்தாலும் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். 48 நாள். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப முக்கியமா உங்களோட ஜென்ம நட்சத்திரம் மேலேயே போகுது, உங்க லக்னத்து மேலேயே போகுது, இல்ல சில பேருக்கு 10ஆம் வீட்டை பார்த்து போகுது, 10ஆம் அதிபதி மேல போகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க 48 நாளைக்கு ராகு கேதுக்கு பூஜை பண்ணிக்கோங்க. அதனால நெக்ஸ்ட் 1.5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம போகும். அது மட்டும் இல்லாம இப்ப ராகு கேது பயிற்சி 19ஆம் தேதி மே நடக்குது. அந்த 19ஆம் தேதி மேக்கு முன்னாடி 15 நாள் பின்னாடி 15 நாள்ல வர ஜென்ம நட்சத்திரம். இப்ப நான் மூல நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் பீரியட்ல வர மூல நட்சத்திரம் உங்களுக்கு நல்லா இருக்கான்றத பாருங்க. அதுவே ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் அந்த பெயர்ச்சி நல்லா இருக்கா இல்லையான்றத பாக்குறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு கரெக்டா அந்த டைம்ல வர ஜென்ம நட்சத்திரத்துல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, சின்ன சின்ன டென்ஷன் வருதுன்னா அப்ப கண்டிப்பா அந்த ராகு கேது பெயர்ச்சி முழுக்க உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும்ன்றது அர்த்தம். ஆனா மேம் எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். கன்சல்டேஷன் எடுத்து கரெக்டா அதற்கான பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோல ஒரு ராசிக்கும் ஒரு லக்னக்காரர்களுக்கும் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம்.